ஹாய், ஹலோ. ஸோ, உங்களோட பார்ட்னர், ஓகே, எக்ஸ் பார்ட்னர், நியூ பார்ட்னர் அல்லது நியூ பர்சன், க்ரஷ், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த பர்சனோட லைஃப்ல யாரு ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கா? ஓகே, உங்களுக்கு 2 பேருக்குன்னு இல்ல. அவங்களுக்கே யாரு ப்ராப்ளமா இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க பர்சனோட லைஃப்ல யார் ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கா? உங்க ஃபேமிலில யாரா வேணாலும் இருக்கலாம். அது யாருங்கிறத இப்ப நம்ம சொல்லிடுவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ இது நான் ப்ரேயர் பண்ணி போடுற ரீடிங். கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த ரீடிங் உங்களுக்கு கிளைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ இன்னும் பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ உங்க பர்சனோட லைஃப்ல அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு யாரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுக்கு யாருமே ப்ராப்ளம் கொடுக்க வேண்டாம். ஓகே, அவங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்போதுமே லைஃப் பிரைட்டா இருக்கணுங்கிறது உங்க பர்சனோட ஒரு இன்டென்ஷன். அது மட்டும் இல்லாம ஆம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு மனசுல. ஆனா பிரச்சனையே இல்லாத மாதிரி காமிச்சுக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. ஓகே, அதாவது நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் வெளில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சக்சஸை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும், ப்ரூஃப் பண்ணும், ப்ரூஃப் பண்ணும், நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு அஹ், உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் அவங்கள ஓட விட்டுட்டே இருக்கு. ஓகே. பட் ஆனா அவங்களோட ப்ராப்ளமுக்கு ஏதோ ஒரு கீ கிடைக்கும், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த கீ அவங்க கிட்டே இருக்கு. அது அவங்களுக்கே புரியாம அவங்க ரொம்பவுமே தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னும் அவங்களுக்கு புரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்க லைஃப்ல யாருமே ப்ராப்ளம் இல்ல. அவங்களே தான் தனக்கு ப்ராப்ளம். அவங்களோட ஸ்டபர்ன், அவங்களோட ஒரு அக்ரஸிவ், பயங்கர கோவம். தொட்டதுக்கெல்லாம் கோவம். எது பண்ணாலும் கோவம். என்ன பண்ணாலும் கோவம். ஓகே. சம்மந்தமே இல்லாம கோவம். ப்ராப்ளமே இல்லாம கோவப்பட்டுட்டு, ப்ராப்ளமே இல்லாம ஸ்டபர்னா இருந்தாக்க, அந்த விஷயம் என்னைக்குமே சக்சஸ் ஆகாது. ஸோ இதுதான் அவங்க லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிரி. ஸோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க.